என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா. என்னுள்ளமும் என்னுடலும் உமக்காகத்தான் ஏங்குதையா ஏங்குதையா. என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். என் தேவனே என் இயேசுவே உம்மையே நேசிக்கிறேன். நல்ல தகவலை கண்ணடி சொல்லுகிறோம். ஆகவே இன்றைக்கு எங்களோடு பேசுவீராக, பேசுவது நானா இல்லாதபடி என்னை மூடி மறைத்து எப்பொழுது என்ன வார்த்தை கொடுக்க மனதாக இருக்கிறீரோ அதை எங்களுக்கு கொடுங்க. நீர் அதை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணுங்க ஆண்டவரை. எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுங்க. இந்த திட்டத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம். இதற்காக செய்யுங்க. பேசி நல்லதாகவே ஆமென் ஆமென். வேதாகமத்தில் 2 தன்மைகள், அதாவது நேச்சர், 2 நேச்சர், இயல்புகள் என்று சொல்லலாம், தன்மைகள் என்று சொல்லலாம். 2 விதமான தன்மைகள் உண்டு. அது அந்த தன்மைகளை குறித்து இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த 2 விதமான தன்மைகள் அது சில காரியங்கள் அது ஓல்ட் ஃபேஷனாக இருக்கலாம். இந்த ஓல்ட் ஃபேஷனாக இருக்கிறபோது நிறைய பேருக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனம் இருக்காது. பெரியவங்க சொல்லும்போது கேட்டுக்கணும்னுவாங்க இல்லையா. யாராவது பெரியவங்க சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, அது கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரியவங்க அவங்க எல்லாம் அதை வாழ்ந்து வந்தனால என்ன பண்ணுவாங்க, அதை சின்னவங்க என்ன சொல்லுவோம், உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, இப்போ இருக்கிற ட்ரெண்டு இப்படி தான் நாங்கள் வாழுவோம், அது இப்போ இருக்கிற ட்ரெண்டு படி தான் இந்த வாழுவோம், இப்போ இருக்கிற எங்கள் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது, எங்களோட இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இப்போ இருக்கிற ஜென்சின்னு சொல்லிக்கிறவங்க அப்படின்னு ஒவ்வொரு இதில் நாங்களாம் இந்த இது நாங்களாம் இப்படி அப்படி எப்படி இருந்தாலும் ஒழுங்காக நடந்தால் ஒழுங்கான ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயந்து வாழுகிற வாழ்க்கை எவ்வளோ முக்கியம். அது சொல்லும்போது இப்போ இருக்கிற தலைமுறைகளுக்கு எதிர்த்து அது கசப்பாக இருக்கிறது, ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாதபடி இருக்கிறார்கள். கர்த்தருக்கு பயப்படுவதே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி கொடுக்குறோம். சின்ன பிள்ளைலேருந்தே என்ன பண்ணுறோம், பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அதனால நம்ம பெற்றோர் மேலே அவ்வளோ நமக்கு கடமை இருக்க காரணம், இப்பொழுது சிறு பிள்ளையிலேருந்தே பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுங்க, வேத வார்த்தைகளை கற்றுக் கொடுங்கள். ஆண்டவரை எப்படி சேவிக்கணும், ஆண்டு எப்படி பயப்படணும், உலகத்திலே வாழும்போது எப்படிலாம் இருக்கும், என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி கொடுக்கறது நல்லது. சில காரியங்கள் எக்ஸ்ட்ராடனரியாக யோசிக்கிற பிள்ளைங்கள்லாம் இருக்குதுங்க. ஆனால் அது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், எப்படி என்ன பண்ணணும், எது செய்யணும். இப்போ இருக்கிற பிள்ளைகளோட மூளையெல்லாம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. அப்போது வேதத்தை கற்றுக் கொடுக்கறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ இருக்க பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப ஈஸி. நம்ம ஈஸியாக என்ன பண்ணோம், வசனத்தை பிடிச்சு கொள்வாங்க. இப்போது நீங்கள் 2 தன்மைகளை கொடுத்து நம்ம பார்க்கலாம். ஏன்னா பழைய தன்மை இருக்குது, புதிய தன்மை இருக்குது. இப்போ அந்த பழைய தன்மைகளை ஏற்றுக்கொள்வது தான் கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஏன்னா அது பாவத்தை உணர்த்துகிறது, எப்படி வாழணும் என்று உணர்த்துகிறது, எப்படி அதிலிருந்து மீண்டு வரணும் என்று உணர்த்துகிறது. புதிய தன்மை எப்படி சொல்லுதுன்னா அது ரட்சிப்பின் வாழ்க்கை எப்படி இங்கே வாழ்றது, அது என்ன பண்ண 2 விதமாக என்ன பண்ண சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து வாசிங்கள். ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிங்கள். அது எப்படி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமா இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும்
என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. மனுஷனோட தன்மை இப்படிப்பட்டதா இருக்கிறது. இந்த 7ஆம் அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் இருக்கிறபோது முழுமையா வாசி. எப்படியெல்லாம் மனுஷனுடைய கிரியை இருக்குது, அவனோட தன்மைகள் எப்படி இருக்குது, அவனுக்குள்ளால இருக்கிற வாழ்க்கை, உள்ள இருக்கிற எண்ணங்கள், உள்ள ஏற்படுகிற பாவ சிந்தைகள், பாவ காரியங்கள் எப்படியெல்லாம் வெளிப்படுது என்று சொல்லி அதில் ஆழமாய் பேசப்படுகிறது. பாவம் எப்படி ஒருத்தனை மேற்கொள்கிறது, மாம்சம் எப்படி ஒருத்தனை மேற்கொள்கிறது, அதை மேற்கொள்ள விடாமல் எப்படி தடுக்க வேண்டும் என்பதை குறித்து 7ஆம் அதிகாரம் முழுசும் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம இப்போ இந்த 21 வரைக்கும் 18 21 வரைக்கும் திரும்பி நம்ம வாசிக்க போகிறோம். ஏன்னா நம்ம இங்கே இந்த நம்ம தன்மைகளை குறித்து இங்கே அதிகமாக நம்ம பேசப்படுகிறது. மாம்சத்தின் தன்மைகளை குறித்து பேசப்படுகிறது. அது மாம்சம் நன்மை செய்வதற்குள்ள காரியங்கள்ல ஒண்ணுமே என்கிட்ட இல்லைன்றது, நன்மை என்னிடத்தில் இல்லை என்றது. எனக்கு ஆசை இருக்குது, நன்மை செய்யணும்னு ஆசை இருக்குது, நன்மை என் மாம்சத்தின் நன்மை வாசமா இருக்கிறது இல்லை. ஆசை இருக்குது, ஆனா உள்ள என் சரீரத்துல என்னோட மாம்சத்துல நன்மை செய்யறதுக்கு ஒரு இருக்கிற இல்லை. ஏன்னா என்னோட சரீரம் புருஷம் பாவம் நிறைஞ்ச சரீரமா இருக்கிறது. பாவம் தான் என்னை மேற்கொள்ளுகிறது. பாவம் இருக்கும் போது நன்மை செய்ய முடியாது. பாவம் இருக்கும்போது நன்மை செய்ய முடியாது. நன்மை செய்ய எனக்கு வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கு, ஆசை இருக்குது, பண்ணணும், ஹெல்ப் பண்ணணும்னு ஆசை இருக்குது, எவ்வளவு காரியம் செய்யணும்னு ஆசை இருக்குது. ஆனாலும் என்னிடத்துல நன்மை எதுவுமே இல்லை. அனுதினம் நான் பாவம் செய்யறேன், அனுதினம் நான் கீழே விழுறேன், அனுதினம் ஏதாவது காரியத்துல மாட்டிக்கொள்ளுறேன், ஏதாவது அடிக்ஷன்ல மாட்டிக்கொள்ளுறேன், ஏதாவது பிடியில பிசாசு காரியங்கள்ல மாட்டிக்கொள்ளுறேன். அவன் அனுதினம் தூண்டி கொண்டு இருக்கிறான், வஞ்சித்துக் கொண்டு இருக்கிறான். ஒருவனும் நல்லவன் கிடையாது. வேதத்தின் பிரகாரமாக, சத்தியத்தின் பிரகாரமாக நம்ம ஒருத்தரும் நல்லவன் கிடையாது. பாவம் எல்லாரையும் ஆட்கொண்டதா இருக்கிறது. நான் உத்தமன்னு என்னால நான் சொல்லிக்க முடியாது. தைரியமா சொல்லுங்க, ஆண்டு சமூகத்துல தைரியமா சொல்லுவேன், நான் நல்லவன், நான் மானஸ்தன், நான் உத்தமன் என்று சொல்லிக்க என்னால முடியாது. எனக்கு கோபத்தை கிளப்பும் போது நானும் என்ன பண்ண திட்டுவேன், கோபம் வர எனக்கு கத்துவேன். நான் மனுஷன் தான். பாஸ்டர் அப்படி இல்ல, நானும் மனுஷன் தான். நான் போதிக்கிறேன்னா இருந்தாலும் நானும் என்ன பண்றேன், அது பாதையில எல்லாரும் போற பாதையில நானும் என்ன பண்றேன், போறேன். உலகத்துல நானும் இருக்கிறேன். உலகத்துல எல்லாருக்கும் போராட்டம் உண்டு. ஹலோ, ஆனாலும் தினம் கொள்ளுங்க, நான் துணையா இருக்கிறேன். தினம் கொள்ள சொல்றேன். ஒவ்வொரு நாள் பழகணும். அதை ஒவ்வொரு நாள் நீங்க மேற்கொள்ளணும். அதை பிசாசை ஒவ்வொரு நாள் மேற்கொள்ற வாழ்க்கை நம்ம இருக்கிறோம். அனுதினம் நம்மளை குத்தி கொண்டு இருக்கிற தன்மை தான் என்ன இருக்கு. கீழே ஏதாவது ஒரு போராட்டம் இருந்துட்டா இருக்குது. ஒரு காரியம் முடிகிறதுக்குள்ள இன்னொரு காரியம் வரும். ஒரு ஒரு கடனை கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் இன்னொரு கடன் வந்து எங்கேயாவது வரும். இன்னொரு இது பண்ண உடனே இன்னொரு கடன் வரும். அங்க தொட்டா இங்க தொட்டா அங்க மாட்டிக்கிறோம், அங்க தொட்டா இங்க மாட்டிக்கிறோம். இந்த நகையை வச்சுக்கிட்டு அதை திருப்பி அந்த நகை மூட்டலான்னு பார்த்தா அந்த நகையை திருப்பி மூட்டணும். அது ஓயவே மாட்டேங்குது. சங்கத்துல உண்மைதானுங்க. ஒரு காரியம் நமக்கு நன்மை வரணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. வாக்கு நன்மை செய் தீமை அனுபவின்னு சொல்லப்படும். நன்மை செய்யவே முடிய மாட்டேங்குது. இருந்தா தானே செய்யறதுக்கு. ஹலோ, இருந்தா தானே முதல்ல செய்யறதுக்கு. போயிட்டு ஊழியம் செய்யறோம், நிறைய எத்தனை பேர் ஊழியம் செய்யறோம். ஆனா எப்படி நம்ம செய்யறோம், எதுக்காக செய்யறோம், செய்யறோன்றதுக்காக செய்யறோமா? நிறைய ட்ராக்ஸ் ஊழியம் பண்றீங்க, எல்லாத்துக்கும் போய் கொடுக்குறீங்க, எல்லாரும் செய்யறாங்க செய்யறோமா? இல்ல
என்ன காரணத்துக்காக நம்ம செய்யறோம்? எதற்காக செய்யறோம்? ஏன் செய்யறோம்? இந்த கேள்விகள் உங்களுக்கு நீங்க கேட்டுக்கிட்டீங்களா? சில பேர் போறாங்க, ஜாலியா அங்க எல்லாம் போறாங்க, இங்க ஏதோ தூரம் போறாங்க, நானும் போனேன், நம்ம கூட எல்லா இடத்துலையும் பார்க்கணும் அப்படின்னு அதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. சில பேர் கும்பல்ல நானும் என்ன பண்றேன், அவங்க கும்பல்ல போய் இந்த மாதிரி. ஏன்னா நான் பார்த்துருக்கிறேன், நானும் போயிருக்கிறேன், எனக்கு பாஸ்டர்ஸ் ஆட்களோட போயிருக்கிறேன். நான் ஊழியர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரே டைம் ஒரு கான்சஸ் பண்ணுவோம், என்ன பண்ணுவோம், மாசத்துக்கு ஒரு கான்சஸ் பண்ணுவோம், போயிட்டு என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு கிராமத்துக்கு போயிட்டு போய் என்ன பண்ணுவோம், இவாஞ்சலிசம் பண்ணுவோம். ஒரு சனிக்கிழமை போவோம். இப்போ அங்கே ரொம்ப ஒவ்வொருத்தரும் பிஸி ஆகிட்டாங்க போல. இப்போ கம்மி, இப்போ எல்லா பாஸ்டர்ஸ் பிஸி ஆகிட்டாங்க. ஒரு நாள் ஒரு சனிக்கிழமை காலையில் போனோன்னா அந்த கிராமம் முழுசும் சுற்றுவோம். சுற்றிட்டு சாயங்காலம் வரைக்கும் அங்கே இருந்து அவங்க ப்ரேயர் எல்லாம் நடத்திட்டு மலைக்கு கூட போயிருக்கணும். அங்கே இருக்கிற மலையில் போயிட்டு காடு வழியெல்லாம் போய் பண்ணுவோம். அதெல்லாம் இருக்குது. எதுக்கு பண்ணோம்னு சில பேருக்கு தெரியாது, ஊழியக்காரனுக்கே தெரியாது சில பேர். அதான் பெரிதான ஒரு காரியம். அவங்களும் போறாங்க, நானும் போறேன். அங்கேயே குரூப் போடுறாங்க, நானும் கூடுறேன். நான் யாரை சேமிக்கிறேன்? எனக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை தேவனை பற்றி, அவர் சிந்தனை, அவர் பட்ட பாடலை பற்றி சொல்றதுபடியாக எனக்கு அவர் நன்மை செய்திருக்கிறார், என் வாழ்க்கையை மாற்றி இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் என்ற ஒரு காரியத்தை சொல்லும்படியாக தான் நான் போகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை அது. எனக்கு கொடுக்கப்பட்ட பிரதான கட்டளை என்ன? நான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்கிறேன். சுவிசேஷம் என்ன? இயேசு உங்களை நேசிக்கிறார் மாத்திரம் இல்ல, இயேசு என் வாழ்க்கையை மாற்றினால் உங்கள் வாழ்க்கையும் மாற்றுவார். எல்லா இடத்துலையும் வரவேற்பாங்க, அடி வாங்கியிருக்கோம், அடியெல்லாம் வாங்கியிருக்கிறோம். அப்படிதான் அப்படியெல்லாம் வாங்கிதான் இங்கெல்லாம் இருக்கிறோம். தொட்டுவாங்க, பைபிள்ஸ் எல்லாம் கிழிச்சு போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ நன்மை எனக்கு செய்யறதுக்கு பிராணி இருந்தாலும் நன்மை செய்யாத என்னால முடியல. ஏன்னா என்கிட்ட நன்மை இல்லை, என் சரீரத்துல நன்மை இல்லை, என் மாம்சத்துல நன்மை இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். ஹலோ, யாருக்கும் தீமை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை, யாருக்கும் தீமை செய்யறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனாலும் நான் விரும்பாத தீமையை என்ன பண்றேன், செய்கிறேன். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. சில காரியங்கள்ல பார்க்கக்கூடாத காரியங்களை பார்க்க முடியாது, செய்யக்கூடாத காரியங்களை செய்ய வைக்கும். அது என்னது? நீங்க செய்யல, அது நீங்க விரும்பி செய்யல, ஆனா உங்களால இந்த பாவம் அதை என்ன பண்ண திரும்பி திரும்பி செய்ய வைக்குது. அதுதான் வெளியே வரணும். அது உங்களால முடியாது, ஆண்டோட உதவியால தான் முடியும். அந்த தன்மை, அந்த பழைய பாவ தன்மை உங்களை விட்டு வெளியே வரணும். அது ரொம்ப கஷ்டமான காரியம். அது நேச்சர், செகண்ட் நேச்சராகவே மாறுது. அது பழக்கம், அது இயல்பாகவே அது மாறுகிறது. காரணம் என்ன? பாவம் உள்ளுக்குள்ளால இருக்குது, பாவம் உள்ளுக்குள்ளால இருக்குது. 4-5 பேருக்கு பரிசுத்தவானாக நடிக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு தடவை நடிக்கலாம், 2 தடவை நடிக்கலாம். அதே வீட்டுக்கு வந்துட்டு வேற மாதிரி பண்ணோம்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால நான் தைரியமா சொல்றேன், நானும் பரிசுத்தவானே கிடையாது, எனக்குள்ளால பாவம் இருக்குது. எப்போ என்ன மாதிரி நடக்குதுன்னு தெரியாது,
எப்பேற்பட்ட ஊழியக்காரனாலும் அவனுக்கு ஒவ்வொருத்துக்குள்ளார பாவம் இருக்கதா செய்யுது. எல்லாரும் மனுஷங்க தான், எல்லாரும் மனுஷங்க தான். ஊழியக்காரன் போன்ற ஒருத்தருக்கு விழவே இல்லை. எல்லாரும் வேலையும் பாடுகள் அதே பாடுகளுக்குள்ளால என்ன பண்றோம், போறோம். அதே என்ன சொல்றது, இச்சை பாதைகளுக்குள்ளால என்ன பண்றோம், போறோம். ஆனாலும் எனக்கு பெட்மன் செய்ய சொன்ன காரியம் ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, எனக்கும் அந்த ஆசை பாசங்கள் எல்லாம் இருக்குது. எனக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை எல்லாம் இருந்தது. எனக்கும் அந்த உணர்ச்சிகள் அந்த இது பார்த்த உடனே எல்லாம் இருந்துச்சு. ஆனாலும் நான் நேசிச்சதுனால எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், கட்டுப்படுத்தி கொண்டேன். எல்லாத்தையும் நான் என்ன பண்ணேன், கட்டுப்படுத்தி கொண்டேன். அது என்னோட பலத்தினால எதுவுமே என்னால் செய்ய நான் கட்டுப்படுத்த முடியல. நான் ஆண்டவர்கிட்ட இந்த பலத்தை என்ன பண்ணேன், கேட்கிறேன். என்னையே நான் என்ன பண்ணேன், சுத்திகரிக்க அது எனக்கு என்ன பண்ணுது, உதவிச்சு. புரியுதா நான் சொல்லுவது? ரெட்மண்ட் செய்யாக்கி அந்த இது உணர்வு இருந்தது. சூஸ் பண்ணிருக்கலாம், அதை பாதையிலே போயிருக்கலாம், கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு குடும்பம் இல்லை. ஆனாலும் அந்த உணர்வை கட்டுப்படுத்துறது யார் கையில் இருக்குது, உங்க கையில இருக்குது. செய்யறதும் செய்யாமல் இருக்கிறது யார் கையில இருக்குது, உங்களுக்கு. அந்த தீர்மானம், அந்த எடுக்கிற தீர்மானத்துலதான் இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எடுக்கிற தீர்மானத்துல சரியா இருக்கணும். எல்லாருக்குள்ளாலே அந்த உணர்ச்சி இருக்குது, அந்த அந்த தன்மை, இயல்பான தன்மை இருக்கிறது. ஆனா நம்ம எப்படி அதை பயன்படுத்துகிறோம், உங்கள் தன்மையை எப்படி நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள், அதுலதான் நீங்க என்ன பண்ணீங்க, நீங்க ஆண்டோட பிள்ளைகளை காட்டுறீங்க. ஆண்டோட பிள்ளைய வேற ஏதாவது காரியங்களா காட்டுகிறீங்க. அதனால் நான் விரும்புகிற நன்மை செய்யாமல் விரும்பாததை நான் செய்யணும். அந்தபடி நான் விரும்பாதது நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள் இருக்கிற பாவமே, வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமையில் உண்டாக இருக்கிற ஒரு பிரமாணத்தை நன்மை செய்கிற என்னிடத்துல தீமை தான் என்ன பண்ணுது, காண்கிறது. பார்த்தா தீமை தான் இருக்கு, அதுல இருந்து வெளியே வர முடிய மாட்டேங்குது. இன்னும் நிறைய நீங்க வாசிக்கலாம், இன்னும் அதிகமா போகலாம். ஆனால் நேரம் இல்லை, அடுத்தடுத்த காரியம் பார்க்கணும். ஸோ நீங்க வீட்டில் இருக்கும்போது இந்த பகுதியை வாசிங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இது வாசிச்சு அதுக்கப்புறம் 8ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அது இன்னும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நன்மை செய்யறதுக்கு பழகிறதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஆண்டோடு ஐக்கியப்படுறது இன்னும் அதிகரிக்க வேண்டும். ஆண்டவர் உறவுல நீங்கள் அதிகரிச்சு கொண்டு இருந்தீங்கன்னு சொன்னா, வார்த்தைக்கு சிலருக்கு வார்த்தை கேட்கறதுக்கு மனம் இல்லாமல் இருக்கும். வார்த்தை கேட்க பிடிக்காது, வசனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. யாரை பார்க்குறீங்க, எந்த நபரை பார்க்குறீங்க, யார் எங்க பேசுறாரு பார்க்கலாங்களா? ஆளை பார்த்து வருமா இல்லை ஆண்டரை பார்த்து வருமா? வார்த்தை கேட்கணும்னா சபையில வந்து உட்கார முடியும், பிரசங்கத்தை வந்து உட்கார முடியும். வார்த்தை வசனத்தை ஏற்றுக்கொள்ள ஆவலோட இருப்போம். வசனத்தை நீங்கள், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நிராகரித்தால் ஆண்டவர் உங்களை நிராகரிப்பார். வார்த்தை நிராகரித்தால் அவரை நிராகரிக்கிற மாதிரி, அவர் தான் வார்த்தை. அந்த வார்த்தை தான் மாம்சமாகி 2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமியில வாசமா இருக்கிறது. அவர் தான் சத்தியம், அவர் தான் நம்மளை விடுதலை இருக்கிறவர். அவர் ரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மளை விடுதலாக்கி நமக்கு புதிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். அப்படி இருக்கும் போது அவரை அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அவரையே நம்ம என்ன பண்றோம், ஏற்றுக்கொள்ளுகிறோம். இந்த வார்த்தை நான் ஏதோ என்னோட விஷயத்துல இருந்து பேசுறேன், இது ஆண்டோட வார்த்தை. நீங்களும் வாசிக்கிறீங்க, அதனால தினைக்கும் வயதுல வச்சிருவாங்க, நீங்களும் வாசிங்க, வீட்டுல வாசிங்க சொல்றது காரணம் என்னன்னா, அதுல நீங்க போய் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க எழுதி வச்சு கூட என்ன பண்ணலாம், வீட்டுல போய் பாருங்க, இது உண்மையா பசங்க பேசுறது, உண்மையா இல்ல பொய்யா, எதை குறித்து பேசுறாரு, ஏன் எதுக்காக இந்த காரியம் சொன்னாரு, நீங்க ஆராய்ச்சி செய்யலாம். அந்த பழக்கெல்லாம் நீங்க உங்களுக்கு வரணும். அது நீங்க அது பழகி கொண்டது உங்களுக்கு நல்லது. அல்லேலூயா. அது 8ஆம் அதிகாரத்துல 18ஆம் வசனம் சொல்லி பாடுகளை குறித்து பேசுறாங்க. 18 ஆதலால் காலத்தில் பாடுகள் நீ நம்மிடத்தில் வெளிப்படும்
அல்லேலூயா. பாடுகள் வெளிப்படும் போது அது மகிமைக்கு ஒத்ததல்ல. பாடுகள் வெளிப்படும் போது அது மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அப்ப அப்படி இருக்கும்போது நான் இங்கே பாடு அனுபவிக்கிறது நல்லதா நல்லது இல்லையா? பாடு அனுபவிக்கிறது நல்லதா நல்லது ஏங்க? வாழ்க்கை பாடு அப்ப பாடுலே உட்கார்ந்து இருக்குது நல்லதா நல்லது இல்லையா? அது நல்லது. பாடுகளை எதிர்கொள்றது நல்லது. பாடு என் வாழ்க்கை பாடா படுத்து அப்படியே பாடுலே உட்கார்ந்துருந்தா அதுதான் நல்லது கிடையாது. அதான் இங்க சொல்றாரு. பாடு அனுபவிக்கிறது நல்லதுதான். ஆனா பாடலே பாடாவே பட்டுட்டு இருந்துச்சுன்னா அதுக்கு நல்லது கிடையாது. வாழ்க்கையில வளர்ச்சி பார்க்க முடியாது, உயர்வு பார்க்க முடியாது, பெருக்கத்தை பார்க்க முடியாது, நன்மையை பார்க்க முடியாது. அல்லேலூயா. அந்த பாடுகள் தன்மையாய் மாறிச்சுனா தான் பிரச்சனை. பாடுகள் இயல்பா மாறிச்சுனா தான் பிரச்சனை. புரியுதா நான் சொல்ல வருது? பாடுகள் இயல்பா மாற கூடாது. பாடுகள் தொடர்ந்து இருக்க கூடாது. அப்பதான் ஏதோ பிரச்சனைன்னு அர்த்தம். ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். வாழ்க்கையில வீட்டுல ஆண்டவர் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா நான் சொல்ல வருது? வீட்டுல பாடுகள் அதிகமா இருந்ததுன்னா, எப்பொழுதும் பாடுகளே இருந்ததுன்னா வீட்டுல ஆண்டவரை இல்லவே இல்லை, இயேசு இல்லவே இல்லை. அப்போ எந்த பிரச்சனைன்னு நீங்க என்ன பண்ண முதல்ல பார்க்கணும். அதுல இருந்து நீங்க பாடுல இருந்து வெளியே வரணும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்தை வாசிங்கள். எபேசியர் 4:22. அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய கெட்டு போகிற என்ன பண்ணோம்? முந்தின நடத்தை அப்படி அதை என்ன பண்ணோம்? புரிய பழைய மனுஷன், அது பாவ மனுஷனை நீங்க என்ன பண்ண களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவிகளாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. பழைய மனுஷனை நீங்க என்ன பண்ணோம்? பாவ காரியங்களை செய்து கொண்டிருக்கிற மனுஷனை களைத்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவிகளாகி. அப்போ புதிதான ஆவிகளாகினா பழைய கெட்ட ஆவி இல்ல, நல்ல கிறிஸ்து ஆவியை பெற்றவர்களாய் முழுமையை கழுவப்பட்டவர்களாய் முழுமையாய் மாற்றப்பட்டவர்களாகி இப்பொழுது மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இப்போ புதிய தன்மைகள் வருகிறது. புதிதான மனுஷனை நீங்க தரித்துக் கொண்டீர்கள் சொன்னா புதிய தன்மைகள் வருகிறது. அது அந்த இயல்புள்ளவர் மனுஷனாக நீங்க என்ன பண்ணணும்? வாழ வேண்டும். புதிதான தன்மை என்ன? பாவம் இல்லாத தன்மை. புதிதான தன்மை என்னது? பாவம் இல்லாத தன்மை. என் பழைய தன்மை என்னை கீழ்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது இயல்பா மாறுச்சுன்னா பிரச்சனை. என் வாழ்க்கை பாடுகள் நிறைந்ததா இருந்ததுன்னா அது இயல்பாய் மாறுச்சுன்னா என் வாழ்க்கை கீழே தான் போகிறது, மேலே வர முடியாது. ஆனா என் பாவத்தை நான் களைத்து போட்டு பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நான் புதிதான மனுஷனை நான் தரித்துக் கொண்டு புதிய வாழ்க்கைக்குள்ளாலே நான் என் வாழ்க்கை நடத்தி கொண்டு போயிருந்தேன் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் நான் புதியவைகளால் மாறுகிறது. 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தை 9ஆம் வசனத்தை வாசிங்கள், உங்களுக்கு புரியும். 1 யோவான் 3:9. தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான், ஏனெனில் புரியுதா சொல்லுறது? தேவனுடைய வித்து உங்களுக்குள்ளாலே தரித்திருக்கிறது. அப்போ முன்னாடி யாரோட வித்து தரித்திருக்கிறது? பிசாசின் வித்து தான், பாவ வித்து தான் தரித்து கொண்டே இருந்தது. நான் துர்குணத்தில் உருவானே, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள். அந்த பாவத்தின் வித்து ஆதாம் காலத்திலிருந்து
கொடுக்கப்பட்ட வந்து தலைமுறை தலைமுறையாய் வந்து இருக்கிற பாவத்தின் வித்து எனக்குள்ளாலே நான் பிறக்கும் போதே எனக்குள்ளாலே என்ன இருக்கிறது. நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு முழுமையாய் மாற்றப்பட்டு அவரை நான் தரித்துக் கொண்டு புதிய மனுஷனை நான் தரித்துக் கொண்டவனாக இருந்தேன் என்று சொன்னால் நான் எந்த வித்தை நான் வைத்திருக்கிறேன்? என்ன வித்தை வச்சிருக்கேன்? தேவனுடைய வித்தை எனக்குள்ளாலே வைத்திருக்கிறேன். அவர் எனக்குள்ளாலே இருக்கிறார். பாவம் என்னை விட்டு விலகி போயிடுச்சு. அல்லேலூயா. ஜென்ம பாவம் எனக்குள்ளாலே இல்லை. ஜென்ம சாபம் எனக்குள்ளாலே இல்லை. பாவ சாபங்கள் என்னை தொடராது, என் தலைமுறையும் தொடாது. புரியுதா சொல்வது? என் முன்னோர்களின் பாவங்கள் என்னையும் தொடாது, என் தலைமுறையும் தொடாது. நானும் சில இடத்துல பாவத்தில் விழலாம், ஆனாலும் அந்த பாவத்தை நான் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனாக தேவனுடைய இரக்கத்தை பெறுவேன். அல்லேலூயா. அதை விட்டு விடணும். மன்னிப்பு கேட்பாங்க, திருப்பி அதே பாவத்தை செய்வாங்க. மன்னிப்பு கேட்கிறாங்க, திரும்பியும் பாவத்தை செய்வாங்க. அறிக்கை செஞ்சு என்ன பண்ணும்? விட்டு விடணும். அப்போதான் தேவனுடைய இரக்கத்தை நான் என்ன பண்ண பெற முடியும். தேவனுடைய வித்து எனக்குள்ளாலே இருக்கும்போது பாவம் எனக்குள்ளாலே இருக்காது. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. திருப்பி வாசிப்போமா? தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அல்லேலூயா என்ன பண்ண தரித்திருக்கிறது. தேவனால் பிறந்தபடினால் பாவம் செய்ய மாட்டான். நான் பாவம் செய்ய மாட்டேன். அதான் அறிக்கை. அப்போ அது வாயில வரணும். நான் பாவம் செய்ய மாட்டேன். நான் தேவனால் பிறந்தவன், தேவனாலே பிறந்தவன், எனக்குள்ளாலே அவரோட வித்து இருக்கிறது, தரித்திருக்கிறது. அப்போ எனக்குள்ளாலே பாவத்தை நான் அனுமதிக்க மாட்டேன். பாவம் மேற்கொள்ள முடியாது. என்னை பாவம் மேற்கொள்ள முடியாது. அதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். பாவ காரியங்களை என்னை விட்டு விலக்கிட்டார் ஆண்டவர். பாவத்தின் வித்து என்னை விட்டு நீங்கி போயிடுச்சு. அவருடைய வித்தை எனக்குள்ளாலே வைத்திருக்கிறார். வித்தை எனக்குள்ளாலே வைத்திருக்கிறார். புதிதான வாழ்க்கைக்குள்ள வித்தை எனக்குள்ளாலே வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனுக்குள்ளாலே வாழ்க்கை வழி எனக்கு ஆயத்தப்படி வச்சிருக்கிறார். எல்லாச்சும் மேன்மையா இருக்கும்படியாக ஆண்டவர் என்னை வைத்திருக்கிறார். நான் குறைவுபட மாட்டேன். குறைவுபடுத்துகிற எல்லா காரியங்களும் என்னை விட்டு நீங்கட்டும். இப்பொழுதுதான் அடுத்த காரியம் வரும். ஆண்டவர் வித்து இருக்குது, எல்லா காரியமும் இருக்குது. இப்பொழுதுதான் போராட்டம் வரும். உங்களுக்குள்ளாக மனப்போராட்டம் வரும், மோதல்கள் வரும், முரண்பாடுகள் வரும், சண்டைகள் வரும், சச்சரவுகள் வரும். உள்ளாலே நிறைய போராட்டம், உள்ளுக்குள்ளாலே நிறைய உள்ளான காரியங்களே நிறைய போராட்டங்கள் வரும். அதை மேற்கொள்வதுதான் இது ரொம்ப கஷ்டமான காரியம். ஆண்டோட வித்தெல்லாம் பெற்றுக்கணும். வளர்ந்து தேவை தேவாலாம் பாடுறோம், ஆண்டுக்குள்ளால வந்து அந்நிய பாஷை பேசுறோம், எல்லாம் பண்ணுறோம். சபையில வந்து நல்ல ஒரு வல்லவே இருக்கிறோம், எல்லாம் பண்றோம். இப்பொழுதுதான் என்ன பண்ணுவான்? பிசாசு பிசு வைப்பான். இப்பொழுதுதான் பிசாசு பிசு வைப்பான். சபையில நல்லா பண்ணுவோம், எல்லாம் வல்லமையா இருக்கும். ஆனா சபையை விட்டு வெளியே வந்தோடனே டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணுவான்? ஓடுவான். ஏதாவது ஒண்ணு என்ன பண்ணுவான்? யாரையாவது கொண்டு வருவான், சண்டை போட வைப்பான், கெட்ட வார்த்தை பேச வைப்பான், தேவையில்லா காரியம் வைப்பான். முக்கியமா வீட்டுல இங்க நல்லா ஆராய்ச்சிட்டு போவோம், இங்க நல்லா தேவனை தூச்சிட்டு போவோம். வீட்டுல போன உடனே சண்டை, சச்சரவுகள், கோபங்கள், வாயிலிருந்து வர கெட்ட வார்த்தையை வர வைப்பாங்க. லிட்டரலா கெட்ட வார்த்தை வர வைப்பாங்க. நாம் பரிசுத்தமா இருக்கணும் ட்ரை பண்ணுறோம், நன்மை செய்யும் நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனா நன்மை இல்லையே, நன்மை எதுவுமே கிடையாதே. ஆண்டவருக்குள்ள பிள்ளையா இருக்கு, நான் ட்ரை பண்ணுறேன், எல்லாம் கஷ்டமா இருக்கு விரும்புறேன். இப்பதான் அந்நிய பாஷை பேசிட்டு வந்தேன், சபையில இதுதான் வல்லமையா ஆராய்ச்சிட்டு வந்தேன். ஆனா போன உடனே பல பல பலன்னு கொட்டுறது.
எங்கேருந்து வரும் தெரியாது. அந்த வார்த்தைகள் தான் எங்கேருந்து கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. சரளமா வரும், சரளமா வரும், தடைப்படவே முடியாது. எப்படி ஒரு அடிச்சுட்டு போற ஆத்து நீரை எப்படி தடைப்பட முடியாது, அதே போல. காரணம் என்ன? அந்த உள்ள அந்த போராட்டம். அவன் என்ன பண்ணுவான், பிசாசு என்ன பண்ணுவான், உள்ளுக்குள்ளால என்ன பண்ணுவான், இருந்து வேலை செய்ய ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் வெளியே இருந்து வேலை செய்வான், அப்புறம் உள்ளுக்குள்ளால கேள்வி என்ன பண்ணுவான், எழுப்புவான். அந்த கேள்விகளை எழுப்பும்போது அதுக்கு நீங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கிறோம். போராட்டங்கள் வரும்போது மேற்கொள்வதற்கு பலனை நீங்கள் ஆனத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கிருந்து நீங்கள் போகும்போது நீங்கள் தீர்மானம் எடுங்கள். ஆண்டவே, நான் கெட்ட வார்த்தை பேசக்கூடாது ஆண்டவே, அது தூண்டுகிற போது ஆண்டவே அந்த பொறுமையை என்ன பண்ண கட்டளையிடுங்க ஆண்டவே. கோபத்தை தூண்டும் போது எனக்கு என்ன பண்ணுங்க, பொறுமையை கட்டளையிடுங்க, சாந்தத்தை கட்டளையிடுங்க. சாந்த குணம் உள்ளவனாக நான் என்ன பண்ண இருக்க வேண்டும் என்று நீங்கள் என்ன பண்ணுங்க சொல்லுங்க. ஆண்டவே, நீங்கள் எனக்கு திரும்பி திரும்பி ரிமைண்ட் பண்ணுங்க. நீங்கள் எங்களோடு இருங்க, பலனா இருங்க. எனக்கு உங்களுடைய பிரசனத்தை விட்டு விளக்காதபடி, உங்களுடைய உறவுக்குள்ளால இருந்து விளக்காதபடி என்ன பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எனக்கு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அது பிசாசு தோற்கடிக்கப்பட்டவனா இருக்கிறான். அவன் என்னை மேற்கொள்ள நான் விடக்கூடாது. நம்ம ஒவ்வொரு காரியம் பேசும்போது தேவனுக்கு தான் ஆமா. ஏன்னா நம்ம செய்யற ஒவ்வொரு காரியமும் நம்ம பிள்ளைகளை பாதிக்கும், அடுத்த தலைமுறையை பாதிக்கும். புரியுதா சொல்ல வருது? சின்னதா ஒரு காரியம் பேசினாலும் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. நான் நினைச்சதுதான் கரெக்டு, நான் செய்யறதா கரெக்டு, நான் சொல்றதை நீ செய்யணும், நான் பண்றதை பண்ணணும். மறுபடியும் திரும்பி அந்த வாக்குவாதங்கள், தேவையில்லாத காரியங்கள், பேசுற போது திருப்பி பேசுறது. பேச என்னாகும், அந்த ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை. எதுக்கு சொல்றது, ஏன் சொல்றது ஏற்றுக்கொள்ள மனம் இல்ல? காரணம் என்ன? அவங்க என்ன மைண்ட்ல வச்சுக்கிறாங்களோ அதுதான் நடக்கணும். அதுதான் பிரச்சனை. சண்டைக்கு பெரிதான காரியம் அதுதான், அந்த முரண்பாடுக்கு பெரிதான காரியம் அதுதான். ஞாயிற்றுக்கிழமை வரும்போது சனிக்கிழமையில சண்டை ஆரம்பிக்கும். சண்டையிலே சர்ச்சைக்கு வருவாங்க. இங்க சமாதானமானவர்கள் சொல்லுவாங்க, வெளில போயிட்டு திருப்பி சண்டை. நிறைய பேருடைய குடும்பங்கள்ல அதுதான் பிரச்சனை. அதுதான் ஏன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்குறோம். உங்கள் வாயை, உங்கள் நாவை காத்துக்கொள்ளணும் இருக்குது, யாரை எப்படி பேசுறோம்னு இருக்குது. அதுக்கு நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க என்ன பண்ண கணக்கு கொடுக்குறோம் ஆண்டவர்கிட்ட. எப்போ நீங்க நான் சொன்னேன் ஐ எம் ஆல்வேஸ் ரைட்னு வாங்க. நோ, ஐ எம் நாட் ஆல்வேஸ் ரைட். நான் எப்பொழுதும் கரெக்டானவன் கிடையாது. ஏன்னா எனக்குள்ளால பாவம் இருக்குது. எனக்குள்ள பாவம் இருக்கும்போது நான் கரெக்டானவன் கிடையாது. நான் தேடுகிற தீர்மானங்கள்லாம் கரெக்டா இருக்காது. அதனால நான் எப்பொழுது என்ன பண்ணுவேன், நான் தீர்மானம் எடுக்க மாட்டேன். அதோட நீங்க என்ன எடுக்கிறீங்களோ அதை நான் செய்யறேன், நீங்க என்ன சொல்றீங்களோ அதான் செய்யறேன். அதனால நிறைய பேருக்கு நான் என்னோட ஸ்பிரிட்டுக்கு நிறைய பேருக்கு ஆகவே ஆகாது. நான் பொறுமையா போவேன், நான் பார்த்து போவேன். சரியா வருமா வராது நீங்க சொல்லுங்க. நான் வெயிட் பண்ணுவேன். ஏன்னா நான் நிறைய பட்டுட்டேன், நிறைய அடிப்பட்டுட்டேன், நிறைய வாங்கிக்கிட்டேன். அவசரமா முடிவு எடுத்துட்டு நிறைய காரியங்கள் என்ன பண்ணுவேன், கீழே விழுந்துருச்சேன். ஆண்டு பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்காரு எனக்கு. நிறைய எவ்வளோ பொறுமையா இருக்க முடியும், எவ்வளோ அடி வேணாலும் வாங்கிக்க முடியும். காரணம் என்ன, நான் பழகிடுச்சு. ஆண்டவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்குறாரு. அந்த வீடு சூப்பராக ஒரு பாட்டு பதிவு வரும், புரியுங்களோ வேண்டாம், அது படம் எடுக்கணும், பாம்புக்கணும் வேண்டாம், கோபக்கார தோழன வேண்டாம், இதை கண்ட்ரோல் பண்ண நான் தான். பெருமை உள்ளவனை பார்த்திலும் பொறுமை உள்ளவன் பாக்கியவான். எனக்கு அந்த பாட்டு திடீர்னு இப்பதான் ஞாபகம். என்னது, பெருமை உள்ளவனை பார்த்திலும் பொறுமை உள்ளவன். ஆண்டு நீங்க என்ன பண்ண, பொறுமையை கற்றுக் கொடுங்க. அதுவே நீங்க பொறுமையை கற்றுக் கொடுங்க, பொறுத்திருக்க கற்றுக் கொடுங்க. கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டமான விஷயம். பொறுமை இருக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம்.
ஏன்னா உங்களுக்கு நம்ம சில இப்படி முடியல எல்லாம் சொல்ற நேரத்தை டைம் டக்கு டக்கு முடிஞ்சே ஆகணும். எல்லாம் உங்களுக்கு கரெக்டாக இருந்தாலும் இல்லைன்னா அவங்களால ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும். காத்திருந்து பெற்றுக்கொள்வதற்கு தேவ கிருபை அவனுக்கு இருக்கு. தேவ கிருபை இருக்கும்போது எல்லாத்துக்கும் நன்மையாய் முடியும். அல்லேலூயா. சில நேரத்தில் தடை இருக்கிற காரணம் எந்த ரீசன் நமக்கு தெரியாது, எந்த சூழ்நிலையும் நமக்கு தெரியாது. ஆனா எல்லாம் நன்மைக்காய் இருக்கிறது. எல்லாம் நன்மைக்காய் அவர் முடிக்கிறார். எல்லாம் நன்மைக்கு. ஆண்டு செய்கிற காரியம் எல்லாம் நன்மைக்காக தான் இருக்குது, தீமைக்காய் இல்லை. ஆண்டு எனக்கு எல்லாம் நன்மையா தான் மாற்றி கொடுக்கிறார். 7ஆம் அதிகாரம் ரோமர் 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 7:25 வாசிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவன் நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். இதுதான் சொல்ல வருது. என்னுடைய நான் செய்கிற காரியம் எதனால? தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட தேவ நியாய பிரமாணத்துக்கு ஏற்றபடி நான் என்ன பண்ண செய்யாம பாவத்துக்கு ஏற்றபடி நான் என்ன பண்றேன் செய்யறேன். பாவம் என்ன மேற்கொள்ளாதபடி நான் என்ன பண்றேன் செய்யறேன். பாவத்துக்கு ஊழியம் செய்யல, இங்க போல பாவத்துக்கு ஊழியம் செய்யல, பாவ பிரமாணத்துக்கு ஏதுவாய் நான் என்ன பண்றேன் ஊழியம் செய்யறேன். அதை நான் கடிந்து கொள்றேன். என் வாழ்க்கையில வேண்டாம் பாவம் என்ன மேற்கொள்ள நான் என்ன பண்றேன் செய்யறேன். தேவ நீதி எனக்குள்ளாக இருக்க வேண்டும். தேவனுடைய காரியம் தேவன் எனக்கு கொடுக்கப்பட்டு நான் என்ன செய்யணும் என்று அவர் என்ன சொல்றாரு அதுபடி நான் என்ன பண்றேன் செய்யறேன். பாவம் என்ன சொல்லுது அதுபடி நான் என்ன பண்ண செய்ய எனக்கு விருப்பமே இல்லை. அப்படி நான் அனுமதித்தேன் என்று சொன்னால் எனக்கு ஐயோ, நான் எங்கேயாவது போய் மாட்டிக்கொள்ளுவேன், பிசாசு என்னை மேற்கொள்ளுவான். 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனத்துல நீங்க வாசிங்கன்னா உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிறிஸ்தியனால் ஜீவ ஆவியின் பிரமாணம் பாவம் மரணம் என்பவைகளில் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிட்டு ஏமா கிறிஸ்துவின் பிரமாணம் என்ன பாவ பிரமாணத்திலிருந்து என்ன பண்ணுது விடுதலையாக்கிட்டு. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே தேவனே செய்யும்படிக்கு பாவம் மாம்சத்தின் தாயலாக பலியாகவும் அனுப்பி. அல்லேலூயா. புரியுதா நான் சொல்ல வருது? என்னுடைய சரீரத்தினாலே பாவத்தை மேற்கொள்ள முடியாது. அதனால தேவனுடைய குமாரனை இந்த சரீரத்தை மாலே எந்த சரீரமாலே அவருக்கு ஒரு சரீரம் கொடுத்து இந்த உலகத்திலே வந்து இந்த மாம்சத்தை வைத்து, அதாவது இயேசு கிறிஸ்துவின் மாம்சத்தை வைத்து பாவத்தை என்ன பண்ணாரு மேற்கொண்டார். அல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்து பாவமா இங்க வரல, பரிசுத்தமா வந்தாரு. பரிசுத்த ஆவியினால என்ன கர்ப்பம் தரித்து பரிசுத்தமா என்ன பண்ண இந்த உலகத்துல வந்ததுனால அவர் சரீரம் பரிசுத்தமா இருந்து அவருக்குள்ளாலே பாவம் இல்லை. அந்த சரீரம் பாவத்துக்கு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு நமக்காக நம்ம விடுதலையாக்கும்படியாக பாவத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கும்படியாக பலியாக மாறிடுச்சு அந்த சரீரம். அல்லேலூயா. இப்போ புரியுதா நான் சொல்ல வருது? இப்போ அந்த தன்மை பாவத்தன்மை எப்படி நீந்துச்சு? அவருடைய மாம்சம் எனக்காக அடிக்கப்பட்டதுனால இந்த பாவத்தன்மை என்னை விட்டு நீங்கிடுச்சு. அந்த 4ஆம் வசனம் மாம்சப்படி நடவாமல் நம்மிடத்தில் அப்படி செய்தார். அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் ஆவின்படி நடக்கிறவர்கள் 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. மாம்ச சிந்தை மரணம். அல்லேலூயா. பகை. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகையை உண்டாக்குகிறது.
மாம்சத்திலே செய்கிற காரியம் எல்லாம் தேவனுக்கு விரோதமான செய்கிற காரியமா இருக்கு. ஆனால் அதை செய்யாமல் நம்ம என்ன பண்ணோம்? கீழ்ப்படியா அந்த கீழ்ப்படிஞ்சு வாழ்றது ரொம்ப கஷ்டம். மாம்சத்திலே மாம்ச சிந்தை உள்ளே இருக்கும்போது கீழ்ப்படிஞ்சு நடக்க ரொம்ப கஷ்டம். அதை மேற்கொள்றது தான் நம்ம கையில இருக்கு. மேலும் கிறிஸ்துவிலே இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவினானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றையும் இயேசுவை மரித்தோருக்கு ஆவி உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். அப்போ வந்து பாத்துங்க சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை அவர் என்ன பண்ணாரு? உயிர்ப்பிக்கிறார். உயிர்ப்பிப்பார். எப்போ? கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ளாலே இருக்கும் போது, வாசமா இருக்கும் போது. அப்போ நீங்க சாவுக்கு ஏதுவான இருந்தீங்க, மரணத்துக்கு எவரா இருந்தீங்க, அந்த சரீரத்தை என்ன பண்ணார்? உயிர்ப்பிக்கிறவரால் இருந்தார். ஆகியால் சகோதரரே, மாம்சத்தின்படி பிழைத்ததற்கு நாம் மாம்சத்துக்கு கடனாளி அல்ல. மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவினாலே சரீரத்தின் செய்கையை அளித்தால் பிழைப்பீர்கள். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் வேற காரியங்கள் போகும். மாம்சத்தின்படி பிழைத்தீங்கன்னா சாவீர்கள். அப்போனா ஆவினாலே சரீரத்தின் செய்கைகளை அளித்தீர்கள்னால் பிழைப்பீர்கள். தேவ பரிசுத்த ஆவினாலே தான் நம்ம இந்த பிழைக்க முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பிழைத்திருக்க வேண்டும் என்று சொல்ல பரிசுத்த உதவி கண்டிப்பா தேவை. இன்னொரு பகுதி நம்ம வாசிச்சிருவோமா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல இன்னும் கொஞ்சம் ஆழமா அந்த பேசப்படுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிப்போம். 16ஆம் வசனம். ஆவி கேட்டபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவி கேட்டபடி என்னன்னா மாம்ச இச்சைக்கு ஏதுவாக நடந்து கொள்ள மாட்டீர்கள். இச்சிக்கிறது. அப்போ நம்ம நன்மை செய்யணும்னு நினைச்சா கூட அதை விடவே மாட்டேங்குது. நல்லதுதான் செய்யணும்னு நினைக்கிறோம், விரும்புறோம், ஆசைப்படுறோம், உதவணும் விரும்புறோம். ஆனா அதை நமக்கு என்ன செய்ய விடாது. நீங்கள் கொலைகள் முன்னே நான் என்ன சொன்னது போல இந்த காரியெல்லாம் உங்களுக்குள்ளால இருந்ததுன்னா பரவராஜத்தை சுதந்திரிக்க முடியாது. ஆவி தனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதி, பொறுமை, தயவு, நன்மை, விசுவாசம், சாந்தம், உதாரணம் ஒன்றும் இல்லை. கிறிஸ்துவினுடையவர்கள் தம் ஆசிரியர் சிலுவையிலே இதெல்லாம் வாசிக்கும். இந்த லிஸ்ட் எல்லாம் ஒரே வாசிக்கமா இல்லையா? அதெல்லாம் நீங்க கிறிஸ்துவுடையவர்களா இருந்தீங்கன்னா எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணுவாங்க? சிலுவையில அறைந்தவர்களா இருக்கிறீர்கள். இது உங்களுக்குள்ளால ஒரு துளி கூட இருக்கக்கூடாதான். கஷ்டமான காரியம், ரொம்ப கஷ்டமான காரியம். நான் ஆவினாலே பிழைத்திருந்தால் ஆவி கேட்டபடி நடத்தவும் கடவும் நீர் புரட்சியை எதிர்பார்க்கணும். அல்லேலூயா. கஷ்டமான காரியங்கள்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்குது. இதை நம்ம செஞ்சோம்னா கிறிஸ்து பிள்ளைகளா இருப்போம், கிறிஸ்துக்குள்ளாலே நடக்கும், கிறிஸ்துக்குள்ளாலே வளரும், சபை நல்லா இருக்கும், சபை ஒழுங்கா இருக்கும், சபை வளரும், புது ஆத்மாக்கள் வெளியே வருவாங்க. காரணம் என்னன்னா நம்ம அவருக்குள்ளாலே நடந்தா அவர் கேட்டபடி
நடக்கும். நம்ம அவரு எல்லாம் தன்மையா செய்து முடிப்பார். அல்லேலூயா. அந்த தன்மைகளை நம்ம இயல்பா நம்ம காரியங்களை செய்கிறோம், அந்த எந்த இயல்பிலே நம்ம செய்கிறோம் என்று நம்ம கவனமாய் பார்க்க வேண்டும். தேவ ஆவி உள்ளத்தில் இருந்தனா நீங்கள் பாவம் செய்ய மாட்டீர்கள். அல்லேலூயா. பாவம் உங்களை மேற்கொள்ளாது. அப்போ எல்லாத்துலேயும் இருக்கிற காரியங்களை செய்ய மாட்டீங்க. சிலுவையில் அறைந்தவர்களா இருப்பீங்க. சிலுவையில முழுமையா அறைந்துடுங்க. இது வரைக்கும் அறையலைன்னா இதுக்கப்புறம் அரைஞ்சிடுங்க. தேவையில்லாத காரியங்கள்லாம் அரைஞ்சிடுங்க. எனக்கு வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லை, நான் திருப்பி இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போ ஒப்பு கொடுக்கலாம். தந்து ஒரு 5 minutes ஆண்டுக்கு ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுக்க விரும்புகிறவர்கள் மறுநாள் படிக்க விரும்புகிறவர்கள் மறுநாள் படிக்க சீக்கிரம் எண்ணிக்க உங்களோட நேரம் ஆண்டு உங்களோட பேச விரும்புகிறாரு. இன்னைக்கு ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு பொருத்தனையாக நீங்கள் மாற்றலாம். நீங்கள் செய்கிற காரியங்கள் பாவ காரியங்களை உங்களை விட்டு நீக்க வேண்டும். நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற காரியங்களை உங்களை விட்டு நீங்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், நான் ஆண்டவரே எனக்கு தடையா இருக்குது, ஆண்டவரே என் வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு தடையா இருக்குது, குடும்ப வளர்ச்சிக்கு தடையா இருக்குது, என்னுடைய பிள்ளைகளோட வளர்ச்சிக்கு தடையா இருக்குது, நான் செய்ய ஒவ்வொரு காரியம் என் பிள்ளைக்கு வந்து சேருது ஆண்டவரே, நான் செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன காரியம் என் பிள்ளையை பாதிக்குது ஆண்டவரே, என்னோட அடுத்த தலைமுறையை பாதிக்குது ஆண்டவரே. ஆண்டவரே அதை இல்லாதவர்கள் நீ செய்வீராக. ஒப்பு கொடுப்போமா? ஒரு சில நேரத்தில் ஆண்டு நாமத்தை உயர்த்திட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. ஆண்டவரே, எங்களை வெறுப்பு தள்ளவில்லை. எங்களை ஆண்டவரே உமக்கு விரும்பினபடி ஆண்டவரே எங்களை நடத்துகிறீர்கள். எங்களை நீர் ஏற்றபடி நடத்துகிறீர்கள் ஆண்டவரே. பெரிதான காரியங்களை வைத்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. இப்பொழுது எங்கள் உள்ளங்களை கல்லான இதயத்தை எடுத்து மாற்றி ஆண்டவரே, நாங்கள் யாரையும் பார்க்கல ஆண்டவரே, யார் எங்களுக்கு முன்பாக இருக்கிறாங்க பார்க்கல ஆண்டவரே. நீர் மாற்றி எங்களுக்கு முன்பாக சிலுவை எங்களுக்கு முன்னாடி இருக்குது, உலக காரியங்கள் எனக்கு பின்னாடி இருக்குது கர்த்தாவே. எனக்கு தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் பின்னாடி போயிடுச்சு ஆண்டவரே, மறைந்து போயிடுச்சு, எனக்கு கண்ணுக்கிட்டா தூரத்துக்கு போயிடுச்சு ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே வைத்திருக்கிற காரியம் முன்னேறி செல்லும்படியாக எங்களுக்கு திறமை பாராட்டுகிறாக. ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ மச்சிடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரம் நான் விளக்க செய்திருமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமா விளங்க செய்திருமே. வேதத்தில் தான் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமா வளைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, கரிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எங்களை வெறுப்பு தள்ளாதபடி ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுக்கு பயன்படுகிற பாத்திரமா என்னை எடுத்து பயன்படுத்துங்க. ஓ உணர்ந்து வருகிறவர்கள் இப்பொழுது கைகளை உயர்த்தி ஆண்டவரே என்னை ஆண்டவரே நான் ஒப்பு கொடுக்குறேன், இந்த வேலையை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே. நான் விரும்பியானவனா இல்லாதபடி நான் இத்தனை வருஷமா இத்தனை காலங்களாய் நான் நடுவில் எப்படி இருக்காலும் கவலை இல்லை, இன்னும் நான் வெறுமையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. என் வாழ்க்கையில வெறுமை இருக்கக்கூடாது ஆண்டவரே. அதை நிரம்பி வழிகிற காரியமாய் அதனை நிரம்பி வழி பாத்திரமாய் நான் மாற வேண்டும். எல்லாத்திலும் ஆண்டவர் சிறந்திருக்கிறவனாய் நான் மாற வேண்டும். எனக்கு தடைப்பட்டு இருக்கிற காரியம் எதுவாக இருக்கலாம். ஓ திருமணம் தடைப்பட்டு இருக்கலாம், சரியான வரன் வராதபடி இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தடைப்பட்டு இருக்கலாம்,
அந்த கர்ப்பம் அடைக்கப்பட்டதா இருக்கலாம், எந்த சூழ்நிலையா இருக்கலாம், எந்த காரியமா இருக்கலாம், இப்பொழுதே ஆண்டவரே உங்களுடைய நாமத்தினாலே நாங்கள் எல்லா தடைகளுமானவரை நீக்கி போடு. நீக்கி போயிடுச்சு ஆண்டவரே. நீங்கள் தடைப்பட்டிருக்கிற காரியமா நீங்கி போயிடுச்சு. நீர் வாக்கு பண்ணி இருக்கிறீர். நீர் ஆண்டவரே எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கிற காரியங்கள் எங்களுக்கு வந்து சேரும் ஆண்டவரே. இந்த காரியத்திலே ஆண்டவரே, இந்த வேலையிலே இப்பொழுது நாங்கள் ஆண்டவரே ஒரு மாற்றத்தை நாங்கள் காண வேண்டும் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில மாற்றத்தை காண வேண்டும் ஆண்டவரே. கடன் எங்களுக்கு தடையா இருந்ததுதான், கடன் எல்லாத்தையும் நீக்கி போட்டு நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா கடன்கள் ஆண்டவரே, எல்லா விதமான காரியங்கள், கட்டுகள், பிலிசிலே கட்டுகள் எல்லாத்தையும் நீங்கும் ஆண்டவரே. இந்த நாமத்தினாலே நீங்கி போயிடுச்சு என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் நீங்கி போயிடுச்சு கத்தா. நாங்கள் ஆண்டவரே சொன்னதுக்கு போகிற எல்லா காரியங்களும் வந்து சேர்க்க மாட்டேன். சபைக்குள்ள காரியங்கள் எல்லாம் வந்து சேர்க்க மாட்டேன். ஏற்ற இடத்தையும் கட்டளையிடுவே நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே தரிசனத்தை காண வேண்டும், தரிசித்ததை நாங்கள் காண வேண்டும், அதை நாங்கள் ஆண்டவரே அடைய வேண்டும் ஆண்டவரே. எல்லா காரியங்களும் நாங்கள் ஆண்டவரே வேண்மையான காரியங்களை நாங்கள் அடைய வேண்டும் ஆண்டவரே. தாழ்மையை கற்றுக் கொடுங்க. நாங்கள் தாழ்ந்து இருக்க பாராட்டுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கிற பெருமைகள் வேண்டாம், வீண் பெருமைகள் வேண்டாம். எங்கள் வளர்ச்சிக்கு தடையா இருக்கிற காரியங்கள் எல்லாம் நீக்கி கொடுங்க. உணர்வுள்ள ஆத்மாவை கற்றுங்க. உணர்வுள்ளவராக நான் மாற வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ளாலே ஆண்டவரே ஏற்படுகிற எல்லா மாற்றங்களும் ஆண்டவரே உங்கள்கிட்ட இருந்து மாற்றமா இருக்க வேண்டும், நன்மைக்கு எதுவாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. வீணான காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நீக்கி கொடுங்க. நாங்கள் சிலுவையில் அறையப்பட்டதாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே நன்மையாய் மாற்றி கொடுங்க, நன்மையாய் மாற்றி கொடுங்க. நாங்கள் செலுத்துகிற பலிகள் அது சுகந்த வாசனையா நீங்கள் அது உணர்ந்து கொள்வீராக ஆண்டவரே. உங்களுடைய சந்நிதியில வந்து சேர்த்துமா ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாம் வீண் எங்களுக்கு கிடைக்கிற பலிகள் எல்லாம் வீணாய் போகாதபடி ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே செலுத்துகிற ஒவ்வொரு பலிகளும் ஆண்டவரே ஏற்றுக்கொள்வீராக ஆண்டவரே. எங்களுக்குள்ளாக இருக்கிற பாவ காரியங்கள், பாவ சிந்தைகள் எல்லாம் நீங்குவதாக, மேன்மைப்படுத்துவீராக. இந்த மாதங்கள் கடந்து போயிடுச்சு ஆண்டவரே. எப்படி எல்லாம் நாட்கள் போகுது என்று தெரியல ஆண்டவரே. இந்த வருஷத்துல பாதி மாதங்கள் போயிடுச்சு கத்தாவே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே எல்லாத்தையும் நன்மைக்கு எதுவாய் செய்யுங்க. இப்பொழுது ஆண்டவரே மேன்மையா வைப்பீராக. எங்களை நாங்கள் தாழ்த்துங்க, வெறுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பீராக, மேன்மையை நடத்துவீராக. ஒரு நன்மை குறைபடாதவரை பாதுகாத்து வருவீராக கத்தாவே. அந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு காரியங்கள் ஆண்டவரே தேவையை சந்திப்பீராக. இந்த உஷ்ண ஆண்டவரை தனியவில்லை ஆண்டவரே. இந்த வெயில் காரியங்கள் எல்லாம் ஆண்டவரை தனிய வேண்டும் ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரே இதனால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார். ஸ்கூலுக்கு கூட போறது பயப்படுறாங்க ஆண்டவரே. எல்லாத்தையும் நீ மாற்றி போடுங்க. வானிலை சூழ்நிலை எல்லாம் மாற்றி போடுவீராக ஆண்டவரே. எல்லாத்தையும் பார்த்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு கை வேலை செய்கிற ஒவ்வொருத்தரோட கை பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும், மேன்மைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்க ஆண்டவரே. இரட்டிப்பான நன்மை நீ கட்டளையிடுவீராக ஆண்டவரே. எல்லாத்தையும் ஆண்டவரே நிறைவாய் நீ நடத்துங்க நான் விசுவாசிக்கிறேன். குறைவு இருக்கிற காரியங்கள் எல்லாம் நிறைவாகட்டும் ஆண்டவரே. ஏற்ற காரியம் நீ கட்டளையிடுங்க ஆண்டவரே. வீட்டுக்காக ஆண்டவரே ஆண்டவரே பிரயாசப்பட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நல்ல வீட்டை கட்டளையிடுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சொந்தமான இடங்களையும் நீ கட்டளையிடுவீராக. எல்லா காரியங்களையும் கட்டளையிடுவீராக. தடைகளை நீக்கி கொடுவீராக, மேன்மைப்படுத்துவீராக. பிரயாசப்படுகிற காரியங்கள் எல்லாம் வீணாய் போகாதபடி நீர் எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தையும் சொத்துத்தையும் வரப்பண்ணுங்க ஆண்டவரே. மேன்மைப்படுத்துங்க. எந்த நோய் அணவை நொடியும் இல்லாதபடி நீ பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா காரியங்களையும் நடத்துங்க. நீர் எங்களுக்கு முன்னாடி போகும்போது ஆண்டவரே உங்களுடைய நிலையிலே நாங்கள் தஞ்சம் அடையும்படியாக, உங்களுடைய நிலையிலே நாங்கள் கடந்து போகும்படியாக நீர் ஆண்டவரே கிருபை பாராட்டுங்க. எங்களுக்கு ஆண்டவரே மேக ஸ்தம்பமாய் அக்னி ஸ்தம்பமாய் நீர் எங்களுக்கு பாதுகாத்து வழிநடத்துவீராக. எல்லா காரியங்களும் எல்லா சூழ்நிலையிலும் நீர் ஆண்டவரை நாங்கள் முதன்மையாய் மேன்மையாய் நீர் வைத்து நான் விசுவாசிக்கிறேன். பெரிய காரியங்கள் செய்யுங்க, பலத்த காரியங்கள் செய்யுங்க ஆண்டவரே. நீர் அதை பார்த்துக் கொள்ளுங்க. பார்த்து ஒப்புவிக்கிறேன். துதி கன மகிமை எல்லாத்தையும் செலுத்துகிறோம். இப்பராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லோருமாய் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு